தேங்காய் பால் ரோஸ் மில்க் பரவாயில்லையே, நல்லா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைமாக குடிக்கிறேன். நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நிறைய பேர் அம்மா அடுப்பு இல்லாமல் சமையலாம் செஞ்சு காட்டுங்கம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால் இன்னைக்கு அதாவது அடுப்பு இல்லாத சமையலில் ரோஸ் மில்க்கு எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரோஸ் மில்க்கு அந்த எசன்ஸ் இல்லாமல் எப்படி செய்கிறது. இப்போ நல்லா வெயில் கிழமை ஆயிடுச்சு. இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி நல்லா குழுன்னு ஒரு ரோஸ் மில்க் தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல்லை அமுத்தி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். நான் இதுக்கு வந்து பாருங்கள், தேங்காய் பன்னீர் ரோஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த எசன்ஸ் விடாமல் நம்மளே அதாவது இயற்கையான ரோஸ் மில்க் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு பன்னீர் ரோஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். பன்னீர் ரோஸில் 2 விதமான ரோஸ் இருக்கும். ஒன்று வந்து மாலை கட்டுறது, ஒன்று சமையலுக்கு உள்ளது. அதனால் கேட்டு வாங்கிக்கோங்க பூக்காரவங்கக்கிட்ட. ஒரு தேங்காய் எடுத்து வெட்டிட்டு இந்த பின்னாடி இருக்கிற அந்த கருப்பெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ தான் பால் நல்லா வெள்ளையாக இருக்கும். ஒரே ஒரு பீட்ரூட் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போல் கல்கண்டு எடுத்துருக்கிறேன். தேன் கொஞ்சம் போல். இந்த ரோசா இதழ்களை வந்து பிச்சுக்கலாம். இந்த பூ மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம். இந்த பூ மட்டும் எடுத்துக்கலாம். நல்ல வாசம் சூப்பராக இருக்குது. தலைகளை தப்பிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. தொட்டோன்னு வந்துடும் ஈஸியாக. இப்போ நம்ம ரோஸ் இதழெல்லாம் பிச்சு எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அள்ளிக்கலாம். ரோஸ் இதெல்லாம் கழுவி எடுத்தாச்சு. நம்ம வச்சுருக்கிற இந்த தேங்காயை வெட்டிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே பூவாக கூட சிறை போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நம்ம அரைக்கிறதான் இது வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து கீத்தா எடுத்து அது பின்னாடி இருக்கிற ஓடெல்லாம் எடுத்துட்டேன். நீங்கள் பின்னாடி இருக்கிற ஓடு வராமல் பூவாக கூட சிரவி எடுத்து அரைச்சிக்கலாம். அது கொஞ்சம் கஷ்டம், இது கொஞ்சம் ஈஸியானது. இப்போ நம்ம தேங்காயெல்லாம் இந்த மாதிரி பல்லாக வெட்டி வச்சுட்டோம். இது இருக்கட்டும். இதை வந்து நம்ம வெட்டி மிக்சிக்கில் போட்டு ஒரு அடி அடித்து கூட அதனுடைய சாறு எடுத்துக்கலாம். சிரவி போட்டு அதில் எடுத்துக்கலாம். நம்ம வந்து அடுப்புள்ள சமையலுங்கிறதுனால இப்போ வெட்டி போட்டு வேக வைக்க முடியாது. இதை வந்து நான் இன்றைக்கி சிரவிக்க போகிறேன். இல்லைன்னா அப்படியே கூட அரைச்சி துண்டு துண்டாக வெட்டி அரைச்சி கூட அதனுடைய நம்ம கலருக்கு தான் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிரவிக்கிறேன். கொஞ்சம் அதை சிரவி எடுத்துருக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி சார் எடுத்து வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கல்கண்டை பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இது இருக்கட்டும். இப்போ இன்னொரு மிக்சி சாரில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த தேங்காயை போட்டு ஃபஸ்ட்டு வந்து பூ மாதிரி ஒரு அடி அடிச்சுக்கணும். தேங்காய் பூவாக வர்றதுக்கு ஒரு அடி அடிக்கணும். அடிச்சுக்கிட்டு நான் காட்டுறேன். இப்போ அடித்தாச்சு. தண்ணி ஊற்றாமல் அடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ரோசா பூவை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி அரைக்கணும். நம்ம வந்து இயற்கை சமையலுங்கிறதுனால அதாவது ஐஸ் கட்டி போடாமல் நல்லா ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு பானை தண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போ எங்களுக்கு வந்து வெயில் காலம் வந்துருச்சுன்னா எப்போவுமே பானையில் தான் தண்ணி வச்சுக்குவோம் நாங்கள். இப்போ பானை தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கும் எங்களுக்கு. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு விட்டு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக விட்டுக்கோங்க, அடுத்து வேணால் நிறையா விட்டுக்கலாம். இப்போ இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குன்னு. நல்ல வாசமாக நல்ல கலராக இருக்குது. இப்போவே அந்த ரோஸ் மில்க் கலர் வந்துருக்குது. இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வடிகட்டிக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்கணும் பால். நம்ம வந்து ரோஸ் மில்கெல்லாம் செய்யும் பொழுது பசும்பால், அதாவது பாக்கெட் பாலோ பசும்பாலோ ஏதோ ஒன்றில் தான் செய்வோம். நல்லா கெட்டியாக வச்சுக்குவோம். பாலை நல்லா சுண்டை காய்ச்சி தான் ரோஸ் மில்க்கு ரெடி பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுவும் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் முடிஞ்சது. இப்போ இதெல்லாம் அள்ளி போட்டுட்டு அதே மாதிரி எல்லாத்தையுமே வடிகட்டிக்கலாம்.
இப்போ நம்ம எல்லாமே பாருங்கள் நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போவே அந்த ஒரு கலர் கிடைக்குது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பீட்ரூட்டை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கசக்கி எடுங்க. இப்படி தண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டிங்கனால உங்களுக்கு அது சாறு கிடைக்கும். நல்லா இப்படி நல்லா பிணைஞ்சு விட்டுட்டு நல்லா புழிஞ்சிருங்க. இப்படி புழிஞ்சிட்டு இந்த சாறை இதில் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கலர் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. உடனே நிறைய ஊற்றிடாதீங்க, ரொம்ப கலர் ரெட் கலர் ஆகிடும். அதனால் பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கல்கண்டு பொடியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ போட்டுக்கோங்க. கலக்கி விட்டு குடிச்சு பார்த்துக்கோங்க. பாருங்க, செம்மையாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் போல் தேன், நீங்கள் தேன் அதாவது சர்க்கரைக்கு பதிலாக தேன் மட்டும் விட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் போல் சர்க்கரை கொஞ்சம் போல் தேன் விடுறதுனால விட்டுக்கலாம். இதில் கல்கண்டு கம்மியாக போட்டுக்கிட்டு தேன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேன் மட்டும் கூட ஊற்றிக்கலாம். நான் கல்கண்டு கம்மியாக தான் போட்டிருக்கிறேன், அதனால கொஞ்சம் தேன் ஊற்றிக்கிறேன். நீங்கள் கரும்பு சர்க்கரை கூட போடலாம். கரும்பு சர்க்கரை போட்டிங்கன்னா இந்த கலர் வராது. அதனால தான் கல்கண்டை பொடி பண்ணி போட்டிருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னா செமையாக இருக்குது. இப்போ இயற்கையான ரோஸ் மில்க்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். தியாக்கு தான் அது கேட்பான். அடுப்பில்லாத சமையலில் இன்னைக்கு ரோஸ் மில்க்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. ரொம்ப குயிக்காக ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். இது டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குது. இந்த வெயிலுக்கு இதுக்கு ரொம்ப குழுன்னு இருக்கும். ரெண்டாவது தேங்காய் பால் நம்ம சேர்த்துருக்குறோம். தேங்காய் பால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி பன்னீர் ரோஸ் சேர்த்துருக்குறோம். ரொம்ப இயற்கையானது. இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத சூப்பராக இருக்குது. நல்லா வாசம் அவ்வளோ வாசமாக இருக்குதுங்க. நம்ம அந்த எசன்ஸ் விட்டால் எவ்வளோ வாசம் இருக்குமோ அதே மாதிரி அந்த வாசம் வீடே மணக்குது. அந்த ரோஸ் மில்க் வாசம் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த வெயிலுக்கு உங்ககிட்டே தேங்காய் இருக்கும், பன்னீர் ரோஸ் கிடச்சா வாங்கி கண்டிப்பாக அவங்க பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரோஸ் மில்க் சாப்பிட்டு பாருங்கப்பா எப்படி இருக்குங்க. ரோஸ் மில்க் இப்போ பண்ண நான் வெயிலுக்கு நல்லா இருக்கு. குழுன்னு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. பல சைஸ்ல வருது ரோஸ் மில்க். பல சைஸ்ல இயற்கையான ரோஸ் மில்க், அதாவது எசன்ஸ் எல்லாம் சேர்க்காம பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வித்தியாசமா இருக்குமா? நல்லா இருக்கு. ஆனால் வித்தியாசமா இருக்கு. டேஸ்ட் வித்தியாசமா இருக்கா? ஏன் வித்தியாசமா இருக்கு சொல்லு பார்க்கலாம். என்ன செய்யுமா? அது பால்ல போடல இருக்கு. ரோஸ் மில்க் மாதிரி இருக்கா? இல்ல மில்க்ல இல்ல. ஓ, மில்க் இல்லையா? பாலே இல்ல. அப்படிங்களா? பால் அப்படி எதுலங்க எப்படி இருக்கு? ஆனா நல்லா இருக்கு. நான் அதான் சொன்ன வித்தியாசமா இருக்கு டேஸ்ட் அப்படின்னு. தேங்காய் பால்ல. ஓ, தேங்காய் பால் ரோஸ் மில்க். தேங்காய் பால்ல ரோஸ் மில்க். பரவாயில்ல, நல்லா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைமா குடிக்கிறேன். நிறைய பேரே அடுப்பில்லாத சமையல் செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காகவே தேங்காய் பால்ல ரோஸ் மில்க் செஞ்சு காட்டுங்க. ஏன்னா எல்லாரும் பால்ல தான், பசும்பால் பாக்கெட் பால்ல தான் ரோஸ் மில்க் பண்ணுவாங்க. நான் தேங்காய் பால்ல ரோஸ் மில்க் சூப்பரா வந்திருக்குது. நல்லா இருக்கு. டேஸ்டா இருக்கு. எடுத்துக்கிறேன். நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எங்க பூர்ணிமா குடிக்கிறா. ஏன் சாமி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் ஒரு கிளாஸ் மேலே குடிக்க முடியாது.
ஆமா அந்த ரோஸ் எல்லாம் போட்டதுனால வாசனை தூக்கிருச்சு. ரோஸ் மில்க் வாசனை நல்லா இருக்கு. ஆக்சுவலி ரோஸ் மில்க் எசன்ஸ் இல்லாம செஞ்சது வந்து சூப்பர். அப்புறம் நம்ம ரோஸ் மில்க்னு பால்ல வந்து இந்த வெளியில வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அது எப்படின்னா தண்ணியா இருக்குமா, இது தேங்காய் பால் வந்து கெட்டியா இருக்கு. வீட்டுல செஞ்சதுனால கெட்டி பாலா இருக்கு. கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா மில்க் வந்து ஜூஸ் அளவுக்கே வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நிறைய, அதாவது ரோஸ் வாசம் நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். அதனால் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய போட்டு ஒரு தேங்காய்க்கு. நீங்கள் வந்து ரோஸ் நிறைய வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப வாசம் வராது. உனக்கு அப்படியே ரொம்ப வாசம் வருதா? இந்த குல்கந்துல சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ரோஸ் மில்க் நல்லா அந்த மாதிரி அந்த இதழ் அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அந்த இதழ் கூட இனிப்பு சேர்த்த மாதிரி நல்லா இருக்கு. அதாவது ரோஸ் மில்க்னு வெளியில் கலரையும் எசன்ஸையும் வாங்கி சாப்பிடாம இது வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது வந்து ஐஸ் கட்டி போடாமல் பானை தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதனால் கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்கும். இது வந்து யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. இது பன்னீர் ரோஸில் தான் செஞ்சீங்களான்னே தெரியாதுங்க, அவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.